வரும் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் வருகிறது. இந்த மகளிர் தினத்துக்கு நம்ம இனமான இனிய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அம்மா நிறைய நாள் சொல்லிகிட்டே இருக்கேன், பெண்களுக்கான விழிப்புணர்வு வேண்டும். எனவே பெண்களுக்கான விழிப்புணர்வு மாநாடு இந்த மார்ச் மாதம் 25 to 28 இந்த தேதிக்குள் குறிப்பிடப்படும். அனைத்து மாவட்ட பெண்களுமே என்கிட்ட நீங்கள் தொடர்பில் இருக்கிறீங்க. அம்மா கண்டிப்பாக நாங்கள் தன்னெழுச்சியாக நாங்கள் கூடி இந்த மாநாட்டை நாங்கள் சிறப்பாக நடத்தி தருகிறோம் என்று நீங்கள் அடிக்கடி ஃபோனில் தான் சொல்லிகிட்டே இருக்கீங்க. நம்ம சமுதாய விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டுமென்றால் கடைக்கோடி மக்களுக்கும் நம்முடைய வரலாற்றை எடுத்து கூற வேண்டும். நம் வரலாறு தெரிந்தால்தான் வரலாற்றை மீட்டெடுக்க முடியும் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். எனவே தன்னெழுச்சியோடு பெண்கள் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அம்மாட்ட பேசலாம், நாங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வர்றோம், எங்களுக்கு விழிப்புணர்வு கொடுங்க, நாங்கள் நிறைய பேசணும், நீங்கள் பேசல எங்களுக்கு கண்ணீர் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த கண்ணீர் யாருக்குமே வரக்கூடாது. இந்த மகளிர் தின கூட நம்ம கொண்டாடிடலாம். ஆனால் மகளிர் விழிப்புணர்வு மாநாடு, தேவேந்திர குல மகளிர் விழிப்புணர்வு மாநாடு சிறப்பாக நடைபெற வேண்டுமென்றால் நீங்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். இந்த இடம் சோழவந்தானில் தான் நடக்குது. ஏன் நான் சோழவந்தானில் வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கிராமப்புறத்தில் இருந்து தான் நம்ம தொடங்கணும். மதுரை, இந்த சங்கம் வளர்த்த இந்த மதுரையில் எந்த நிகழ்வை தொடங்கினாலும் அது வெற்றியாகத்தான் முடியும். எனவே நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் பெண்கள் மட்டுமல்ல, இளைஞர்கள் தான் இதற்கு முன்வர வேண்டும். பெண்களை அழைத்து கொண்டு வருவதில் இந்த ஆண்கள் சமுதாய மாணவர்களும் நீங்கள் இதில் பங்கெடுக்க வேண்டும். இது அரசியல் நிகழ்வாக நீங்கள் நினைக்கக்கூடாது. 100 பேருக்கு இவ்வளவு கொடுக்குறாங்க, நாங்கள் அப்போ தான் வருவோம் அப்படின்னு அரசியல் நிகழ்வாக இதில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது ஒரு சுதந்திர போராட்டம். விஜயநகர பேரரசுக்கு பின்னாடி தான் நாம் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை விழிப்புணர்வு மாநாட்டில் நிறைய நம்ம தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது. அந்த தீர்மானத்தில் நம் தமிழக முதல்வரை சந்திக்கிறோம். ஏன்னா 28 நாட்களில் மத்திய அரசு நமக்கு சிறந்த 7 உட்பிரிவுகளை அமைத்து தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணையை நமக்கு கிடைத்தது. கெஜெட்டில் அரசாணையில் பதியப்பட்டுள்ளது. எனவே நாம் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டு கெஜெட்டில் நாம் பதிய வேண்டும். அதற்கு நாம் போராட வேண்டும். எனவே மோடிஜியும் நம்ம போய் பார்க்குறோம். அதற்கான தீர்மானங்கள் இந்த வடிவு மல்லத்தி எம்பவர்மெண்ட் அசோசியேஷன்லேருந்து நிறைய பெண்கள் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதன்மையான நோக்கம் பெண்கள் வெளியே வர வேண்டும். பெண்கள் அரசியலில் கால் மிதிக்க வேண்டும். அரசியல் இருந்தால்தான் நாம் களமாட முடியும். நம்ம ஒரு போராட்டம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அரசியலில் பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும். அரசியல் என்பது ஒரு சாக்கடை கிடையாது. அரசியல் என்பது ஒரு சகாப்தம். எனவே அரசியலுக்காக முன்னெடுப்பது தான் என்னுடைய முதல் விழிப்புணர்வு மாநாடு. இப்போது போதிய விழிப்புணர்வு இருக்குது நம்புறீங்களா? கண்டிப்பாக விழிப்புணர்வு இருக்கு. அதை எப்படி வர வேண்டும் என்ற ஒரு தவிப்பில் இருக்காங்க. ஒரு சில மக்கள் மட்டும்தான் வெளியில வந்துட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம இந்த சொல்றோம்ல, அரசியல்ல காசு கொடுத்து வெளியே போய் மக்கள் பழகிட்டாங்க. இப்போ அந்த நிலைமையிலிருந்து நம்ம தேவேந்திர குல இளைஞர் பெண்கள் தான் முன்னெடுக்கிறாங்க. பெண்களுடைய நான் ஏன் எல்லாரும் கேட்குறாங்க, நீங்கள் ஒரு 6 மாசமா சொல்லிகிட்டே இருக்கீங்களே, நடத்த மாட்டீங்களா அப்படின்னு. ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒவ்வொரு நகரப்புறங்களுக்கும் நான் பெண்களை சந்தித்து அவங்க நமக்கு ஒத்துழைப்பாங்களா, அவங்களால வர முடியுமா அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு அவங்கள தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி பேராசிரியர் அப்பா தான் இந்த நிகழ்வில் அப்பாவை நான் சொல்லலாம். ஏன்னா நான் அரசியலில் இருந்து சமூகம் சமுதாயம் என்று பல சாதனைகள் நான் புரிந்தாலும் நம் சமுதாயத்திற்கான ஒரு விடுதலை போராட்ட வடிவு மல்லத்தி போல் அனைத்து தேவேந்திர குல பெண்கள் அனைவரும் வடிவு மல்லத்திகளாக உருவாக்க வேண்டும். அரசியலில் முன்னெடுக்க வேண்டும். பொருளாதாரத்தில் உயர்வட வேண்டும் என்பதுதான் இதனுடைய முதல் நோக்கம். தொடர்ச்சியாக பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ச்சியாக நடந்துட்டு கண்டிப்பா குறித்து உங்களுடைய பார்வை? கண்டிப்பா இந்த பெண்கள் மதுவுக்கு தான் அடிமையாக இருக்காங்க. இந்த மதுவை ஒழிப்பதற்கு என்னென்ன பெண்களால் என்ன முயற்சிகள் எடுக்கப்படுமோ அந்த முயற்சிகளை நாங்கள் எடுப்போம். ஏன்னா கூலி வேலையிலிருந்து ஏற்றத்தாழ்வு இந்த பெண்களை இந்த சம்பள உயர்வுல கூட பாருங்களேன், ஒரு ஏற்றத்தாழ்வு தான் இருக்கும். இந்த ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் மாற வேண்டும் அப்படின்னா நம்ம மது மட்டும் இல்லை, இப்போ நம்ம போடுற ஆடைகள், பெண்கள் உடுத்தும் ஆடைகளில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். முற்காலத்தில் லவுக்கை இல்லாமல்
கோவணம் கட்டி தான் உழுதாங்க, நாற்று நட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அப்பொழுது இந்த பாலியல் வன்கொடுமைகள் இல்லை. ஆனால் இன்று போதைப் பொருள்கள், மதுக்கள் அதிகமாகிவிட்டது. இவை தவிர்க்கப்பட்டால் மட்டுமே நாடும் முன்னேறும், மக்களும் முன்னேற முடியும், பெண்களும் முன்னேற்றம் அடைய முடியும். அரசியல் ரீதியா பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு பின்தங்கிய நிலை தான் இருக்குது. கண்டிப்பா பெண்களுக்கு விழிப்புணர்வு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பெண்களிடம் விழிப்புணர்வு இல்லை. அதற்காகத்தான் நாங்கள் அந்த விழிப்புணர்வு மாநாட்டில் பயிற்சி வகுப்புகள் நடத்தலான் இருக்கோம். நிறைய தொழில் முனைவோருக்கான பயிற்சி வகுப்புகள், அரசியல் நிகழ்வுக்கான பயிற்சிகள், அரசியலுக்கு நாம் ஏன் பெண்கள் வர வேண்டும் அப்படிக்கான பயிற்சி வகுப்புகளும் நிறைய தீர்மானங்களும் அதில் நிறைவேற்றப்படும். நிறைய தீர்மானங்களாக நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அத்தனை தீர்மானங்களும் நிறைவேற்றப்படும். நன்றி.